இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் யாக்கோபு 1வது அதிகாரம் 5வது வசனம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பூமியில நிறைவான ஞானம் உடையவங்க அப்படின்னு யாருமே இல்லை. நாம யாவருமே ஞானத்துல குறை உள்ளவர்களாக தான் இருக்கிறோம். இந்த பொல்லாத உலகத்துல, அன்பு தனிந்து போன உலகத்துல, மனிதனுக்குள் பிசாசு கிரியை செய்து யாரை எப்போது வீழ்த்தலான்னு வகை தேடுகிற இந்த உலகத்துல நிச்சயம் நமக்கு ஞானம் தேவை. பிள்ளைகளை வளர்க்க, குடும்பத்தை செம்மையாய் நடத்த, தனிப்பட்ட பரிசுத்தத்தை காத்து கொள்ள, கடனில்லாத வாழ்க்கை வாழ, மனிதர்களின் உண்மை தன்மையை கண்டு கொள்ள, வீட்டை ஒழுங்கா பராமரிக்க, வேலை பார்க்கிற இடத்துல சிறந்து விளங்க, தேவ ரகசியங்களை அறிந்து கொள்ள, இன்னும் சொல்ல போனா ஒரு ஜெயமான வாழ்க்கை வாழணும்னா நமக்கு ஞானம் கண்டிப்பா தேவைப்படுது. இந்த இரவு நேரத்துல உங்க ஜெபமும் தாகமும் இந்த ஞானத்தை குறித்ததா இருக்குமானா நிச்சயமா தேவன் தம்முடைய ஞானத்தினால உங்களை நிரப்புவாரு. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்க தந்த வசனங்களுக்கு நன்றி, வார்த்தைகளுக்கு நன்றி. இன்றைக்கு நீங்க கொடுத்திருக்கிற இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலையும் 100 மடங்கு பலன் தர போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நீங்க பெரிய அற்புதங்களை செய்ய போறீங்கப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருடைய ரிக்வெஸ்ட் மெசேஜும் நன்றி சொல்லுகிற மெசேஜாய் மாறணும்ப்பா. அமேன். இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் யாருக்கெல்லாம் ஞானத்துல குறைவு இருக்குதப்பா, அமேன், எல்லா பிள்ளைகளுக்கும் உம்முடைய ஞானத்தை நீங்க இப்பொழுது கொடுக்கிறமே காய் நன்றி ஏசப்பா. அமேன். குறைவு உள்ளவன் உங்ககிட்ட கேட்கும் போது சம்பூரணமாய் கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்களேப்பா. எங்க குடும்பத்தை நடத்துறதுக்கு அப்பா, எப்படி யாருக்கிட்ட என்ன பிஹேவ் பண்ணணுங்கிறதுக்கு நன்றியப்பா. இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில புதிய புதிய வெளிப்பாடுகளை பெறதுக்கு அப்பா, ஒவ்வொரு காரியத்திலையும் எங்களுக்கு தேவையான ஞானத்தை இன்றைக்கு நீங்க தருகிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. அமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா இப்பொழுது பேர் பேராய் நீங்க ஆசீர்வதிக்கிறீங்க ஏசப்பா. இந்த பிள்ளைகளை பார்த்து நீங்க சொல்றீங்க ஏசப்பா, நான் உன்னை என்னுடைய ஞானத்தால நிரப்புவேன்னு சொல்றீங்க ஏசப்பா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் எதுல குறைவு இருக்கிறாங்க அப்பா, எந்த பகுதியில அவங்க வாழ்க்கையில குறைவு இருக்குது, எந்த காரியத்துல எந்த திறமை இல்லாம அப்பா அவங்க அவமானத்தை சந்திக்கிறாங்க, தோல்வியை சந்திக்கிறாங்க, அந்த எல்லா காரியங்கள்லையும் நீங்க வெற்றியை தரேன்னு சொல்றீங்க ஏசப்பா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. உம்முடைய ஞானத்தால் உம்முடைய பிள்ளைகளை நீங்க நிரப்பும் போது அப்பா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வருங்கிறத நாங்க முழு நிச்சயமா நம்புறோம் ஏசப்பா. அமேன். என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற நீங்க இன்றைக்கு தேவனை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா எப்படி அப்படிங்கிற கேள்வியை நீங்க கேட்கக்கூடாது. ஏன்னா விசுவாசிப்பதற்கு ஒரு லாஜிக் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இன்னும் சொல்ல போனா விசுவாசத்திற்கு லாஜிக்கே இருக்காது. 5 அப்போ 2 மீன் எப்படி 5000 பேருக்கு கொடுக்க முடிஞ்சுது? தண்ணீருக்குள்ள விழுந்த கோடரி எப்படி மிதந்தது? தண்ணீரை திராட்சை ரசமா மாத்தியது எப்படி? கொஞ்ச காலம் முழுவதும் என்ன குறைந்து போகாம இருந்தது எப்படி? லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல போஷிக்கப்பட்டது எப்படி? இப்படி கேட்டுக்கொண்டே போக முடியும். உங்க வாழ்க்கையில கூட இப்படி விட தெரியாத நிறைய எப்படிக்கள் இருக்கும். ஆனா தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் போது, உங்களுக்கு வாக்கு தத்தங்கள் தரும்போது நீங்க அதை அப்படியே நம்புறீங்க. அமேன். ஹல்லேலூயா. எப்படி ஆகும் அப்படின்னு விசுவாச குறைவு இல்லாம அப்படியே ஆகட்டும்னு விசுவாசத்தோடு பதில் சொல்லுங்க. நீங்க விசுவாசிக்கும் போது
எல்லாமே நடக்கும். ஏன்னா தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு தேவன் சொல்கிறாரு, உன்னை தாயின் கருவிலையே நான் தெரிந்தெடுத்தேன், உன்னை நான் எப்படி கைவிடுவேன்னு கேட்குறாரு. ஹல்லேலூயா. என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற நிறைய பிள்ளைங்க கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்க. எனக்கு யார் உதவி செய்வா, என்னை விசாரிக்கிறவர் யார் இருக்கிறா, எனக்குன்னு ஆதரவா யாருமே இல்லையே, இவ்வளவு வருஷமாக பழகியும் இவ்வளவு வருஷமாக நான் அன்பு செஞ்சோம், என்ன அன்பு செய்ய ஒரு ஜீவன் இல்லையேன்னு சொல்லி ஏக்கத்தோடு ஜெபிச்சிட்ருக்கிற உங்களுக்காக தேவன் இருக்கிறாரு. தன்னுடைய ஜீவனே தந்த தேவன் உங்களை பார்த்து சொல்கிறாரு, என் பிள்ளைய நான் எப்படி கைவிடுவேன்னு கேட்குறாரு. நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா, நீங்கள் இந்த கேள்வியை கேட்குறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. கைவிடா தெய்வனாக நீங்கள் இருக்கிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற நல்ல தேவன் நீங்கள் அப்பா. உடைய கரங்களை கொண்டு எங்களை இறுக பற்றி கொண்டு இருக்கிறீங்கப்பா. ஒருபோதும் கைவிட மாட்டேன்னு சொல்கிறீங்கப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. இன்றிரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றும் இரத்தத்தை தெளிக்கிறேன். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனியம், மந்திரம், செவினை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாத்தரலங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.